எனக்கு புரியுது, எனக்கும் அதே ஃபீலிங் தான். நானும் உங்களை மாதிரி தான் அப்செட் ஆனேன். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா உங்க கூட தூங்குறதுக்கு? உன் கூட தூங்கவாடா, நான் பாவைய வச்சு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணேன். என்ன பண்றது, உங்க பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே. மாம்ச, பிளான் பண்றது முக்கியம் இல்ல, அது நம்ம கையை மீறி போகாம பாத்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். என்னடா இந்த பிளான் நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன், உன் அக்கா உஷாராயிட்டா. சரி விடுங்க விடுங்க விடுங்க, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம். நாளைக்கா? இன்னைக்கே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படியா? இதுக்கப்புறமா நீ பார்க்க தானே போற. டேய், இந்த ரூம் தான்டா. இந்த ரூமா? ஆமாடா. மாஸ்க போடு. என்னடா அது? என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. என்னடா ரெண்டு பேர் இருக்காங்க? இரு, நான் போய் லைட்ட போடுறேன். டேய் 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 டேய், எதுக்குடா லைட் போடுற? அதான் அடையாளம் தெரியல. லைட்ட போட்டா முழிச்சுப்பாங்கடா மடையா. ஆமா இல்ல, பின்ன எப்படா கண்டுபிடிக்கிறது? ஏய் கேப்பாரு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாம இங்கி பிங்கி பாங்கி போட்டு பத்துருவோமா? சிச்சி சிச்சி, இதெல்லாம் ஒரு ஐடியாவா? வேற ஏதாவது இருந்தா சொல்லு. டேய், நான் சொல்றத கேளு, இது என்னைக்குமே தப்பா போனதில்ல. அப்படி இல்லைன்னா நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஹலோ, சொல்லுடா. மச்சான், நீ சொன்ன மாதிரியே பொண்ணை தூக்கிட்டேன். சூப்பர்ரா. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? பசாட்டுக்கு வெளியில ரைட் சைடுல தான் இருக்கும். இப்ப நீ வந்தீனா கரெக்டா இருக்கும். ரொம்ப டைம் ஆக்கிடாதடா, சீக்கிரம் வாடா மச்சான். நான் உடனே வர மச்சான். சரி. என்ன மேட்ரு? யார் போன்ல? என் ஃப்ரெண்டு தான் சிவா. பிளான பக்காவா முடிச்சிட்டானுங்க. இப்ப நாங்க போனோம்னு வச்சுக்க கரெக்டா இருக்கும். யோ, முதல்ல என்ன பிளான் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. சரி, டென்ஷன் ஆகாத, சொல்றேன். ஒண்ணு இல்ல சிவா, உன் அக்கா அயலி கூட தூங்கிக்கிட்டு இருந்தால, அவளை நானே என் ஃப்ரெண்ட்ஸ விட்டு கிட்னாப் பண்ண சொல்லிட்டேன். எப்படி? யோ மாம்சு, என்னையா சொல்ற நீ? அதை வச்சு என்ன பண்ண போற? மாஸ் காட்ட போறேன் சிவா, மாஸ் காட்ட போறேன். என்ன புரியலையா உனக்கு? இப்ப நான் போய் உங்க அக்காவை காப்பாத்துற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ நானே அடிச்சு துரத்துற மாதிரி ஆக்ட் பண்ண போறேன். போதும். ஆனா உங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவளை காப்பாத்தினதா நினைப்பா. எப்படி? சிவா, என்னாச்சு? எதுக்கு சிரிச்சுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இப்ப எதுக்கு நீ அப்படி சொல்ற? பின்ன அங்க பாருங்க. சிவா, அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறது அயலி தானே? என் கண்ணுக்கு உங்க அக்கா மாதிரியே தெரியுதா? அங்க தூங்கிட்டு இருக்கிறது என் அக்காவே தான். நல்லா பாரு. ஐயோ, இந்திராணி இங்க இருக்கா, அயலி வேற பக்கத்துல இல்ல. அப்போ என்ன? அப்போ உங்க முட்டாள் ஃப்ரெண்ட்ஸுங்க அக்கான்னு நினைச்சு அயலி தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவ்வளவுதான் மாம்சே, இந்த பிளானும் வழக்கம் போல காலி. என்ன சிவா இவ்வளவு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? வாடா, அயலி வேற பயந்துட போறா, அவகிட்ட உண்மையை சொல்லிடலாம். ஏய் மாம்சே, இப்ப கவலைப்பட வேண்டியது அயலி நினைச்சு இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை நினைச்சுதான். சிவா, அப்படி இல்லடா, இப்படி. என்ன சொல்றீங்க? இது நான் போட்ட பிளான் தான், ஆனா உன்னை கடத்துறதுக்கு இல்ல, இந்திராணிய கடத்ததான் பிளான் பண்ணேன். அண்ணி எதுக்காக கடத்துறதுக்கு பிளான் பண்ணீங்க? நல்லா கேளு, நல்லா கேளு. பிளான் பண்றாராமா, பெரிய பிளான்.
இவங்க 2 பேரும் ஏய், நானே சொல்றேன். சரி சரி சொல்லு சொல்லு. இவனுங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க இந்திராணிய கடத்திட்டு வந்தா நான் இவங்க கிட்ட சண்டை போட்டு இந்திராணிய காப்பாத்துற மாதிரி ஒரு டிராமா பிளான் பண்ணிருந்தேன். ஆனா இவனுங்க இந்திராணிய தூக்குறதுக்கு பதிலா உன்னை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இல்லடா மச்சான், இருட்டுல உன் ஒய்ஃப் யாருன்னு சரியா அடையாளம் தெரியலையா, அதான் தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். நான் அப்பவே இவங்கிட்ட சொன்னேன், இவன் தான் இங்கி பிங்கி பாங்கி போட்டு இந்த பொண்ணை தூக்கலாம்னு சொன்னான். என்னது பிங்கி பிங்கி பாங்கியா? ம், சாரிங்க, நான் அந்த அடி அடிச்சனே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ எங்கம்மா சொல்ல விட்ட, அதுக்குள்ளதான் அடி மேல அடி விழுந்துருச்சே. டேய், உங்ககிட்ட ஒரு வேலைய சொன்னா இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். இதெல்லாம் எங்க தாத்தா காலத்து ஐடியா, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னேன். ஆனா இவருதான் ஓல்டு இஸ் கோல்டு, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாரு. நல்ல வேலை அண்ணிய இவங்க தூக்கல. அப்படி மட்டும் நடந்திருந்தது, அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாவும் நீங்க அவங்கள நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. அவசரப்படாதீங்கன்னு, பாத்துக்கலாம். பாவம், நல்லா அடி வாங்கிட்டாங்க. ஆமா, நீ எப்படி ஒத்தால அவங்க 2 பேரும் இந்த அடி அடிச்ச? ஆய் கேக்குறாருல, சொல்லு ஐலி சொல்லு. ஆ? பாக்க பாவமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க. ஆனா இப்ப என்னடான்னா ஃபைட் பண்றதுக்கு நல்லா பழகுனவங்க மாதிரி 2 பேரையும் கட்டி போட்டு இப்படி பொல பொலன்னு பொழந்திருக்கியா ஐலி? ஆ, எனக்கு அப்படியே ஏதோ மேஜிக் பாக்குற மாதிரி இருந்துச்சு. எப்படி ஐலி? திடீர்னு உனக்குள்ள இவ்ளோ பவர் வந்துருச்சு, சொல்ல. மாம்சே அது ஒண்ணும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பதிலுக்கு அடிச்சாதானே ஐலி பயப்படுவா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அடிக்கவே இல்லையே. அந்த தைரியத்துல தான் மேடம் அவங்க கைய கட்டி போட்டு ஃபைட் பண்ணிருக்காங்க. இல்ல ஐலி? ஓ, அதான பார்த்தேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வர யாருக்கும் கிடைக்க மாட்டான். ஆமா, நீ ஃபைட் பண்ணல, உனக்கு எதுவும் அடிக்கடி பட்டுருச்சா என்ன? சிவா, கை காட்டு. அதெல்லாம் எதுவும் இல்ல. அதால பார்த்தேன். என் ஐலி மேல எவனாச்சும் கை வச்சிட முடியுமா? இல்ல நான் தான் வைக்க விட்டுருவனா? உனக்கு ஒண்ணுனா நான் யாரையும் பார்க்க மாட்டேன், ஒண்ணு போட்டுருவேன் ஐலி. சிவா, கொஞ்சம் பேசாம வரீங்களா? வாங்க. என்ன நீ விடு சிவா. உன்னை எப்ப பார்த்தாலும் பேசாதனே சொல்ற. உனக்கு தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு செகண்ட் என் ஹார்ட் எப்படி நின்றுச்சு தெரியுமா?